வணக்கம். ஒரு நாடு நவீன பொருளாதாரமா மாறணும்னா அங்க தொழில்மயமாக்கல், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏன் ஒரு இன்ஜினா செயல்படணும்? இத புரிஞ்சுக்க இந்தியாவை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. சரி, எந்த தாமதமும் இல்லாம வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவதா தொழில்மயமாக்கல் ஏன் இவ்ளோ முக்கியம்? அடுத்து அது எப்படி வளருது? அப்புறம் இந்தியாவின் முக்கியமான 4 தூண்கள் எஃகு, ஜவுளி, சிமெண்ட் மற்றும் சர்க்கரை தொழில்கள் பத்தி பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். தொழில்மயமாக்கல் ஏன் முக்கியம்? இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி எழலாம். எதற்காக இந்த தொழில்மயமாக்கல் இவ்ளோ தீவிரமா தேவைப்படுது? இது இல்லனா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. பல ஏழை நாடுகள் இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த மாற்றம் எதைத்தான் சரி செய்யுது? இதுக்கு ஒரு அற்புதமான விடை இருக்கு. தொழில்மயமாக்கல்ங்கிறது தனித்து இயங்குற ஒண்ணு கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சங்கிலித் தொடர் மாதிரி. மூலப்பொருட்களை வாங்குறதுல ஆரம்பிச்சு சின்ன சின்ன தொழில்களுக்கு தேவையான பொருட்களை குடுக்கறது வரைக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இது அப்படியே மேல தூக்கும். குறிப்பா சொல்லணும்னா, தேசிய வருமானம் உயரும், புதிய வேலைவாய்ப்புகள் பெருகும், நம்ம வாழ்க்கை தரம் மாறும், ஏற்றுமதி அதிகரிக்கும், அதோட நாட்டுக்கு தேவையான மூலதனமும் தொழில்நுட்பமும் பெரிய அளவுல வளரும். இதுல சாதாரண மக்களாகிய நமக்கு என்ன லாபம்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சுலபம். வளரும் நாடுகள்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வேலையின்மைதான். தொழில்மயமாக்கல் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு இந்த வேலையில்லாத உழைப்பாளர்கள் அனைவரையும் தன்னுள் ஈர்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்குது. இதுதாங்க ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சியின் எந்திரம். இப்போ இதோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இரண்டாவது பகுதி, தொழில்துறை வளர்ச்சியின் முறைகள். இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே புரிஞ்சுக்கலாம். பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஏதோ புத்தகத்துல இருக்கிற தியோரி கிடையாது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் தான் இது. அடிப்படை பொருட்களான சிமெண்ட்ல ஆரம்பிச்சு எந்திரங்கள், நுகர்வோர் பொருட்களான நீங்க ஓட்டுற சைக்கிள், பாக்குற டிவி, அப்புறம் வீட்ல பூசுற பெயிண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த 4 வகைப்பாடுகளுக்குள் அடங்கிடும். இந்த சங்கிலி உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. சரி, இப்போ மூன்றாவது பகுதிக்கு வருவோம். நம்ம முதல் உதாரணமான எஃகு, அதாவது ஸ்டீல் பத்தி ஆழமா பாப்போம். எஃகு தொழில தொழில்களின் தாய் தொழில்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? உற்பத்தி, சுரங்கம், கட்டுமானம், மின்சாரம், போக்குவரத்துன்னு எல்லாமே இந்த எஃகு உற்பத்தியை தான் நம்பியிருக்கு. இது மற்ற துறைகள்ல ஒரு மிகப்பெரிய மல்டிப்ளையர் எஃபெக்ட, அதாவது மாபெரும் வளர்ச்சியை உருவாக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். இதோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். 1951ல நம்ம நாட்டுல எஃகு உற்பத்தி வெறும் 0.7 மில்லியன் டன்ஸ் தான். ஆனா 2004-2005ல இது எவ்வளோ ஆச்சு தெரியுமா? நம்பவே முடியாத அளவுக்கு 40 மில்லியன் டன்ஸா உயர்ந்திருக்கு. இந்த மாபெரும் பாய்ச்சலுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 1992ல விலை மற்றும் விநியோக கட்டுப்பாடுகளை நீக்குனதுதான். இத ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லிட முடியாது. சில கடுமையான உண்மைகளையும் தரவுகள் சுட்டிக்காட்டுது. பொதுத்துறை நிறுவனங்களை அந்த துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு நிர்வகிக்காம அதிகாரத்துவவாதிகள், அதாவது பியூரோக்ராட்ஸ் நிர்வகித்ததுனால ஏற்பட்ட நிர்வாக குறைபாடுகளும் லாபமில்லாத விலைகளும் இந்த துறையோட ஒரு நாள்பட்ட பிரச்சனையாகவே இருக்குன்னு அறிஞர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து 4வது பகுதி, ஜவுளித்துறை. கனரக இயந்திரங்களை விட்டுட்டு மனித உழைப்ப முழுமையா நம்பியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான துறைக்கு இப்ப போவோம். இந்தியாவில இருக்கிற பழமையான மற்றும் மிகப்பெரிய தொழில்கள்ல ஜவுளித்துறையும் ஒண்ணு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாடு முழுவதும் சுமார் 2.5 கோடி பேருக்கு, ஆமாங்க 25 மில்லியன் மக்களுக்கு இது வேலைவாய்ப்பை வழங்குது. வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் சக்தி. அது மட்டும் இல்லாம நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில மாபெரும் 20% இந்த துறை தான் கொடுக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு துணி உற்பத்தி 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த துறை தொடர்ந்து பல சவால்களை சந்திச்சுட்டே இருக்கு. முக்கியமா பருத்தி மாதிரி மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு, மாடர்னைசேஷனுக்கு ஆகிற அதிக செலவுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நல்ல வேளையா சமீபத்துல அரசு கொண்டு வந்த தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டங்கள் மூலமா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் தெரிய தொடங்கியிருக்கு. இறுதியா 5வது பகுதி, சிமெண்ட் மற்றும் சர்க்கரை தொழில்கள். உள்நாட்டு வளர்ச்சிக்கும் சர்வதேச சந்தைக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை இந்த 2 தொழில்களும் ரொம்ப தெளிவா காட்டும். முதல்ல சிமெண்ட் துறையை பார்ப்போம். இது ஒரு அசுர வளர்ச்சியை கொண்ட துறை. கிட்டத்தட்ட 80% திறன் பயன்பாட்டோடு இது முழுமையா தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. உலகத்தோட மொத்த சிமெண்ட் உற்பத்தியில நாம மட்டுமே 6% வழங்குறோம். நம்ம நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இது ரொம்பவே முக்கியம். அதே போல சர்க்கரை தொழிலை எடுத்துக்கிட்டா, உலக சர்க்கரை உற்பத்தியில இந்தியாவோட பங்கு 15%.
இது கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு, வருமானம்னு பல வகையில ஊரக வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தூணா உருவெடுத்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. உலக அளவுல 15% உற்பத்தியை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் சர்வதேச வர்த்தகத்துல நம்மளோட பங்கு வெறும் 0.05% தான். நினைச்சு பாருங்க, உற்பத்தியில நம்ம அசுரனா இருந்தாலும் உலக சந்தையில நம்ம இருப்பே தெரியல. இது நம்ம நாட்டுல இருக்கிற உள்கட்டமைப்பு குறைபாடுகள், விவசாயிகளுக்கு கிடைக்காத நியாயமான விலை, நலிவடைந்த ஆலைகள்னு பல விஷயங்களை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்போ இந்த எல்லா தரவுகளையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவான பேட்டர்ன் தெரியுது. எஃகு, ஜவுளி, சிமெண்ட், சர்க்கரைன்னு எந்த துறையை எடுத்தாலும் பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. ஆனா அதிக உள்ளீட்டு செலவு, நலிவடைந்த ஆலைகள், அதிகாரத்துவ பிணக்குகள், மோசமான உள்கட்டமைப்பு தடைகள்னு ஏதாவது ஒண்ணு அந்த வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்கு. என்னதான் பல்லாயிரம் கோடிகள் முதலீடு செஞ்சாலும் இந்த அடிப்படை சிக்கல்கள் இன்னும் தொடரத்தான் செய்யுது. இந்தியாவின் பொருளாதார வரலாற்றை 1991க்கு முன், 1991க்கு பின்னன்னு ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டோட தொழில் வளர்ச்சி பாதையே தலைகீழா மாத்தின அந்த மாபெரும் பொருளாதார மாற்றத்தோட பின்னணிய பத்தி தான் இந்த அலசல்ல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதோ. முதல்ல 1991ல அரசாங்கத்தோட ஆதிக்கம் எப்படி குறைக்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். அதன் பிறகு நவீன தொழில்துறைகள் எப்படி தங்களுக்கான நிதியை திரட்டுறாங்க அப்படிங்கிற அடிப்படையான கட்டமைப்பு பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம முதல் பகுதியான 1991 கொள்கை மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜூலை 1991 தனியார் நிறுவனங்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துற முக்கிய நோக்கத்தோட புதிய தொழிற்கொள்கை பிறந்த நேரம் அது. பல தசாப்தங்களா இருந்த பொருளாதார முரண்பாடுகளை சரி செய்யறதும் சந்தையில ஆரோக்கியமான ஒரு போட்டிய உருவாக்குறதும் தான் இந்த புதிய கொள்கையோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, சர்வதேச அளவுல இந்திய நிறுவனங்களோட போட்டித்தன்மையை அதிகமாக்கணும். அதுதான் பிளான். அடுத்ததா இரண்டாவது பகுதி, பொதுத்துறைய சுருக்குதல். தனியார் துறை உள்ள வரணும்னா அரசாங்கம் தன்னோட சொந்த பொருளாதார ஆதிக்கத்தை கணிசமா குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான பயணம். ஆரம்பத்துல பொதுத்துறைக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்த 17 துறைகள் எப்படி மெல்ல மெல்ல 8ஆ குறைக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. அப்புறம் டெலிகாம், மின்சாரம், விமான போக்குவரத்து மாதிரியான மிகப்பெரிய துறைகளும் தனியாருக்காக திறக்கப்பட்டுச்சு. கடைசியில பார்த்தா வெறும் 3 துறைகள் மட்டும்தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல மிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய மாற்றம் இது. அதே சமயம் நலிவடைந்த அரசு நிறுவனங்களுக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாவே இருந்துச்சு. அவங்களுக்கான பட்ஜெட் ஆதரவு பெருமளவு குறைக்கப்பட்டுச்சு. பிழைச்சுக்க வாய்ப்புள்ள நிறுவனங்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படும், மத்தவை எந்த தயவுதாட்சியமும் இல்லாம மூடப்படும் அப்படிங்கிற ஒரு புதிய யதார்த்தம் அப்போ உருவாச்சு. அடுத்து 3வது பகுதி, முதலீட்டு விலக்கல் வியூகம். அரசாங்கம் இவ்ளோ பெரிய பொருளாதார பொறுப்பை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறதை இப்ப பாப்போம். இந்த முதலீட்டு விலக்கல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? கடுமையான நிதி நெருக்கடியில இருந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல தங்களுக்கு இருந்த பங்குகளை விற்கத் தொடங்குனாங்க. பொதுமக்களுக்கு விக்கிறது இல்லனா குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு விக்கிறதுன்னு பல உத்திகளை கையாண்டாங்க. 1998க்குள்ள சில நிறுவனங்கள்ல 100% பங்குகளையும் விக்கிற அளவுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. செயல்திறனை அதிகமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசாங்கம் இந்த முடிவை தீவிரமா முன்னெடுத்தாலும் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் கிட்டேந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்துச்சு. இது வரலாற்றில் நடந்த 2 பக்கங்களையும் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த வியூகத்தோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். 2002-2003 வருஷத்துக்குள்ள இந்த முதலீட்டு விலக்கல் மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட 300 பில்லியன் ரூபாய அரசு திரட்டி இருந்துச்சு. இது சும்மா சாதாரணமான நம்பர் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய தொகை எங்க போச்சுன்னு நீங்க கேட்கலாம். கல்வி, சுகாதாரம் மாதிரியான முக்கியமான சமூக துறைகள்ல முதலீடு செய்யவும் அரசாங்கத்தோட கடனை அடைக்கவும் இதை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் அல்லாம தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டங்கள் மாதிரியான பாதுகாப்பு திட்டங்களுக்கும் இந்த நிதி திருப்பி விடப்பட்டுச்சு. ஓகே, இப்ப 4வது பகுதிக்கு வருவோம். நிதி அடிப்படைகள். தனியார் துறை ஆதிக்கத்துக்கு வந்தாச்சு. ஆனா இந்த புதிய தொழிற்துறைகள் தங்களுக்கு தேவையான நிதிய எப்படி திரட்டுறாங்க? எந்த ஒரு தொழிலுக்கும் நிதி தேவைங்கிறது முக்கியமா 2 வகையா பிரியும். ஒன்னு அன்றாட செலவுகள், சம்பளம் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான குறுகிய கால நடைமுறை மூலதனம். இன்னொன்னு நிலம், இயந்திரங்கள் வாங்கறதுக்கான நீண்டகால மூலதனம். இதுதான் பேசிக்ஸ். இந்த 2 தேவைகளையும் பூர்த்தி செய்ய நிறுவனங்களுக்கு உள்ள ஆதாரங்கள், வெளி ஆதாரங்கள்னு 2 வழிகள் இருக்கு. நிறுவனத்தோட சொந்த லாபம் அல்லது ரிசர்வ் நிதியை பயன்படுத்துறது உள்ள ஆதாரங்கள்.
இல்லைனா பப்ளிக் டெபாசிட், கடன் பத்திரங்கள், பேங்க் லோன் இதெல்லாம் நம்பி இருக்கிறது வெளிப்புற ஆதாரங்கள். ரொம்ப சிம்பிள். அடுத்ததா 5வது பகுதி, நிதி நிறுவனங்களின் கட்டமைப்பு. உள் ஆதாரங்கள் மூலமாவோ சாதாரண வங்கிகள் மூலமாவோ கிடைக்காத அளவுக்கு பெரிய முதலீடு தேவைப்படும்போது நிறுவனங்கள் எங்க போவாங்க? மிகப்பெரிய நீண்ட கால தேவைகளை சாதாரண பேங்க்னால மட்டும் பூர்த்தி செஞ்சிட முடியாது. அதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட பல அடுக்குகளை கொண்ட ஒரு விரிவான நிதி நிறுவன கட்டமைப்ப நம்ம இந்தியா உருவாக்கியிருக்கு. தேசிய, மாநில மற்றும் இடைநிலை அளவுகள்ல பல நிதி நிறுவனங்கள் இயங்கி வருது. இதுல ஒரு ஆச்சரியமான வரலாற்று உண்மை உங்களுக்கு தெரியுமா? 1949ஆம் வருஷத்திலேயே நிறுவப்பட்ட நம்ம தமிழ்நாட்டோட TIIC தான் இந்தியாவிலேயே இந்த வகையில உருவாக்கப்பட்ட முதல் நிறுவனம். கிரேட் இல்ல? பொதுவா வளரும் நாடுகள்ல இந்த நிறுவனங்களை மேம்பாட்டு வங்கிகள், அதாவது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த அர்த்தம்னா, இவங்களோட வேலை வெறும் கடன் கொடுக்கறதோட முடிஞ்சிடுறதில்ல. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இவங்களோட உண்மையான நோக்கமே லாபம் பார்க்கறது கிடையாது. தங்களோட கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மூலமா ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியையே ஊக்குவிக்கிறது தான். ஒரு விதத்துல இவங்க தான் நம்ம தொழில் நிலப்பரப்ப சுறுசுறுப்பா வடிவமைக்கிற முக்கிய வளர்ச்சி இயந்திரங்கள்.